யாழ்ப்பாணத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு 22 வயதுடைய ஒரு இளைஞர் இன்றைய தினம் மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கின்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட பல மாகாணங்களில் மே மாதம் மாரிகாலமாக காலநிலை ஆய்வாளர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. கார்த்திகை போனால் மழை இல்லையே என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்பொழுது காலநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த மே மாதம் இப்படி மாரிகாலமாக மாறியிருக்கின்றது. இந்த சூழலில் பலத்த காலநிலை எச்சரிக்கைகள் விடப்பட்டிருந்தன, மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் விடப்பட்டிருந்தன, மின்னல் எச்சரிக்கைகள் விடப்பட்டிருந்தன. 14/5/2026 மதியத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த மாலை பொழுதுகள் அல்லது 4 மணி அளவிலே இடம்பெற்ற இந்த மின்னல் தாக்கத்தின் பொழுது சுழிபுரம் கிழக்கைச் சேர்ந்த ஒரு இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். மேலதிகமான விவரங்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி உயிரிழந்திருக்கின்றார். இவர் சுழிபுரம் கிழக்கைச் சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்ணாதுரை வின்சன் என்கின்ற 22 வயதுடைய ஒரு இளைஞர். அவருடைய சடலம் மீட்கப்பட்டு சங்கானை வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். எதிர்பாராத இயற்கை சீற்றத்தினால் இந்த இளம் உயிர் பிரிந்திருக்கின்றது. அந்த பகுதியில் பாரிய சோகத்தை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய குடும்பத்திற்கும் இது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக அமைந்திருக்கின்றது. காலநிலை மாற்றங்களை மக்கள் கருத்தில் கொள்ளுமாறு தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த இடிமின்னல் தாக்கங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் குறிப்பாக வயல்வெளிகள் மற்றும் திறந்த வெளிகளில் வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல கடலுக்கு செல்பவர்கள், கடற்றொழிலில் ஈடுபடுபவர்கள் மிக அவதானமாக இருங்கள். இன்னமும் 2 நாட்களில் இது அகன்று செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அதுவரை மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த மின்னல் தாக்கத்தில் இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, இடிச்சத்தம் கேட்குமாக இருந்தால் உடனேயே வயல் நிலங்களில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் வேலைகளை உடனடியாக நிறுத்திவிட்டு அங்கிருந்து பாதுகாப்பான கட்டடங்களுக்குள் நீங்கள் செல்ல வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. மின்னல் தூரத்தில் தானே இருக்கின்றது என்று அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். வயல்வெளிகளில் இருக்கின்ற மரத்தினுடைய அடியிலும் நீங்கள் தஞ்சம் புகுவது மிகவும் மோசமான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் மின்னல் எப்பொழுதும் உயரமான பொருட்களைத்தான் தாக்குவது வழக்கம். கட்டடங்கள், மரங்கள் போன்றவற்றைத்தான் உடனடியாக தாக்கும். ஆகவே மரங்களுக்கு கீழ் நிற்பது பாதுகாப்பானது அல்ல. அதோடு நீங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் உலோகங்களால் ஆனவை என்றால் கவனமாக இருக்க வேண்டும். மண்வெட்டி, கத்தி அல்லது இதர இரும்பிலான விவசாய கருவிகளை நீங்கள் கைவிட்டு அவற்றிலிருந்து தொடர்பினை அகற்றி நீங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். இந்த பொருட்கள் மின்னலை ஈர்க்கின்ற சக்திகளை கொண்டவை என்பதனை மறந்து விடாதீர்கள். ஆகவே தயவு செய்து மின்னல் தாக்கத்தின் போது வயல்வெளிகள் அல்லது திறந்த வெளிகளில் நின்று கொண்டு தொலைபேசி பேசுவதையும் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். அதுவும் உங்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். தொலைபேசி பாவனையை முற்றுமுழுதாக திறந்த வெளியில் தவிர்க்க வேண்டும். நீங்கள் வீடுகளுக்குள் இருக்கும் பொழுது பயன்படுத்துவதற்கு பிரச்சினை இருக்காது. ஆனால் அவற்றை நீங்கள் மின்னிணைப்பில் வைத்திருக்கின்றீர்களா என்பதனை பார்த்து கொள்ள வேண்டும். மின்னிணைப்பிலிருந்து துண்டித்து பயன்படுத்துவது சிறப்பானதாக இருக்கும். அதுவும் வெளியில், வீட்டிற்கு வெளியில் நீங்கள் இதனை பயன்படுத்தக்கூடாது. இடிமின்னல் இடம்பெறுகின்ற பொழுது பாதுகாப்பான கட்டடம் எதுவும் அருகில் இல்லாவிட்டால் என்ன செய்வது? வயல்வெளிகள் இருக்கின்ற பொழுது உடனடியாக எந்த கட்டத்திற்குள்ளும் செல்ல முடியவில்லை என்று கேட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. உடனடியாக நீங்கள் திறந்த வெளியில் தரையிலே படுக்கக்கூடாது. உங்களுடைய உடலை பெரிய பரப்பில் வைத்திருக்கக்கூடாது. ஒரு குறுகிய பரப்பிலே நீங்கள் குறுக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே என்ன செய்யலாம் என்றால், உங்களுடைய கால்களை ஒன்றாக சேர்த்து தரையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். முழங்காலை உங்களுடைய முகத்திற்கு கிட்டவாக கொண்டு வந்து கால்களை மடித்து உங்கள் உடம்போடு சேர்த்து அணைத்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய தலையை அந்த முழங்கால்களுக்கு இடையிலே வைத்து கொள்ளுங்கள். ஆகவே தரையோடு உங்களுடைய உடல் படுகின்ற அந்த பரப்பு மிகவும் குறைவாகும். இதன் மூலமாக மின்னல் தாக்கங்களிலிருந்து வெட்ட வழிகளில் தப்பிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, வயலில் தேங்கி நிற்கின்ற தண்ணீர்
அல்லது ஏதாவது நீர்நிலைகளுக்கு அருகில் நிற்கின்றீர்கள் என்று சொன்னால் அதுவும் ஆபத்தை விளைவிக்கும். ஆகவே தண்ணீர் மற்றும் நீர் தேங்குகின்ற இடங்களுக்கு அருகில் மின்னலின் பொழுது நிற்காதீர்கள். வயல் வேலைக்கு செல்லும் முன்பு கட்டாயமாக வானிலை அறிக்கைகளை ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பதாகவே 1 நாட்களுக்கு முன்பதாகவே தெளிவாக கூறிவிடுகிறார்கள். சமூக வலைத்தள பதிவுகளிலும் இது அதிகமாக பரப்பப்படுகின்றது. ஆகவே நீங்கள் இலகுவாக இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். வானிலை அறிக்கைகளை சரிபார்த்து வயலுக்கு செல்லுங்கள், கடற்றொழிலுக்கு செல்லுங்கள். ஒருவேளை இந்த அறிக்கைகளை படிக்காமல் நீங்கள் வயல்வெளிக்கு சென்றிருந்தால் அல்லது கடலுக்கு சென்றிருந்தால் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு நகருவதற்கு தேவையான ஆயத்தங்களை மேற்கொண்டு உடனடியாக அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள். ஆகவே இதிலிருந்து சொல்ல வர விஷயம் ஒன்றுதான், உயிர் மிக பெறுமதியானது. உங்களுடைய தொழிலை விட உயிர் மிகவும் உன்னதமானது. ஆகவே இடிமின்னல் நேரத்தில் திறந்த வெளிகளில் இருப்பதனை தவிர்த்து கொள்ளுங்கள். கடற்றொழிலாளர்கள் இந்த கொந்தளிப்பான காலநிலை ஓய்வு பெறும் வரை சற்று பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். அதிகளவானவருக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. நன்றி.